சே அப்பா விஷ்ணு எல்லாம் கேட்டுக்கோப்பா. இடத்தில் இருந்த சக்கரம் இடத்தில் வந்து விட்டது. சரியா? சக்கரத்துடைய பவரை என் கையில் இருக்குது. யமதர்ம இப்போ இந்த சக்கரத்து மூலியமாக மில்லு தொழிற்சாலை கம்பெனிகள் பூரா போட்டு சக்கரத்திலே போவான் வருவான். 2 வீலர் 4 வீலர் இந்த 2 கணக்கில் பூரா வேலை செய்கிறவன் கம்பெனி ஓனர் புளுத்தி எல்லாம் இந்த கண்டார ஒளிமை ஆட்டிகிட்டு போகிற கண்டார ஒளிமைனா நடு ரோட்டில் குடல் மண்டை மூளை செதற விட்டுருவேன். இந்த கணக்கு முடிஞ்சு வச்சா அரசியல்வாதி 2 கையை தூக்கி இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் எல்லா அரசியல்வாதியும் எல்லாம் இலங்கை சொன்ன கையை தூக்கி கொடியை அங்கே ஊனி என்னையும் பாரு என் மோரே பாருன்னு வரானா இந்த அரசியல்வாதி. இப்போ கண்டார ஓலிமான நடு ரோட்டில் 4 வீலரில் கையை தூக்கிட்டு வருவான். அப்படியே குடல் மண்டை மூளை செதறிப்போம். கைலாசத்து பின்னாடி நடக்கும். 10 வருஷம் தானா அவனுக்கு பலி 4 வீலர் தான். கூடிய சீக்கிரமாக அவனை இழுத்தே கொண்டு போய் பலியாக்கிடுவேன். 1 மதுரை, 2வது கணக்கு தெற்கு பாளையம் ராஜபாளையம் ஊடால கிருஷ்ணன் கோயில் எல்லாம் இருக்கா. அதில் அந்த இடையில இவனை பலியாகி அந்த வாகனத்தோட தூக்கி முடிச்சிருவேன். கவர்மெண்ட் லாயர் இவனை ஒரு இடத்துல கணக்கு பண்ணி இன்றைக்கி எழுதிட்டேன். நானே எழுதி கையில் வச்சுருக்கேன். யமதர்ம கணக்கு இந்த 10 வருஷம் ஆண்டவன் இவனுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. இதோட அவ்வளோதான். இவனை எங்கே காலி பண்ணணுமோ அங்கே காலி பண்ணிட்டுருவான். கவர்மெண்ட் லாயர் 5 வருஷமாக கைலாசத்தில் ஆடாத ஆட்டம் ஆடி பாடி இப்போ எதிர்மனுதார் உட்கார்ந்து ஆட்டுதானா அந்த கண்டார ஒளிமன் தான் எல்லா கணக்குலையும் கிராமத்திலேருந்து பத்திரம் போடு வை இடி போன்னு சொல்லி கொடுத்தவன் இவன் தான் எதிர் மனுதார். இப்போ கிராசிங்கில் வந்தான்லப்பா விஷ்ணு நான் நின்னல இன்றைக்கி அவன் கணக்கு பூரா எடுத்தாச்சு. இவனையும் 2 வீலரில் இவனை நடு ரோட்டில் அப்படியே குடல் மண்டை செதறி போவான். கவர்மெண்ட் லாயருக்கு கணக்கு குறித்த குறிப்பு 1 சிலுவத்தூர் இல்லை 2 கணக்கு 2வது கணக்கு ராஜபாளையம் 3வது கணக்கு மதுரை 3வது கணக்கு மதுரை ஊடாலே இவனை முடிச்சிருவேன். முடிஞ்சு போச்சு கணக்கு. தப்பு செய்ததுக்கு கைலாசத்தில் கடவுள் கணக்கு கொடுக்கல. விளையாட்டு விளையாடாதா யமதர்மன் கையில் சக்கரத்தை வாங்கிட்டேன். சக்கரத்தில் ஓட்டி உட்காந்து போகிறேங்க தப்பு செய்கிறவன். இதில் பத்திரம் போட்டவன் வந்தவன் பூரா சக்கரத்தில் தான் போவான். அப்படி கூடிய சீக்கிரமாக ரோட்டுக்கு பலியாக தூக்கி எறிவேன். அதுதான் கணக்கு. புரியுதா? கடைசி சத்தியாகத்தில் கணக்கு போட்டு முடிக்கணும். மாநில போய் சேட்டை பண்ணக்கூடாதுல, கைலாசத்தில் சேட்டை பண்ணக்கூடாதுல. அப்போ கணக்கில் அடித்து நொறுக்குவேன். 3/4 சத்தியம் கைலாசத்தில் வந்தவன் போனவன் பூரா 2 வீலர் 4 வீலர் கை வைப்போம்ப்பா. முடிஞ்சு வச்சு சக்கரம் கணக்கு வேணும்ல. சக்கரத்தில் ஆட்டிட்டு போகிறான். அப்படியே குட்டல் மண்டா குடும்பத்தாரே போயிடும். ஆசையா கடவுள் பூமியில் உட்காந்தா கையை தூக்கி கும்பிடணும். பாடுபடுத்தக்கூடாது, அசிங்கத்தனம் பண்ணக்கூடாது, அகம்பாத்து சேட்டை பண்ணக்கூடாது. யமதர்மம் போட்ட கணக்கு தப்பாது. 3/4